அதாவது நமக்கே 1000 பிரச்சனை இருக்கும்போது நம்ம சுற்றி இருக்கவங்களோட பிரச்சனையை பற்றி நம்ம யோசிப்போமா? அப்படி யோசித்து அவங்களோட பிரச்சனை தீர்க்கறதுக்கு நம்ம ஏதாவது முயற்சி பண்ணோம்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். இயல்பாகவே இந்த மாதிரி மற்றவங்களுக்கு உதவி பண்ணுற குணம் இருக்கக்கூடிய சசிகுமாருக்கு இந்த மாதிரியான கதைக்களம் வந்து ரொம்பவே கரெக்டாக பொருந்தி இருக்குன்னு சொல்லலாம். அயோத்தி படத்துக்கு அப்புறம் மனசை வந்து ரொம்பவே எமோஷனலாக டச் பண்ண ஒரு படம் அப்படின்னா சசிகுமாருடைய இந்த படத்தை சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு சில குறைகள், சினிமாத்தனமான ஒரு சில காட்சி அமைப்புகள் இருந்தால் கூட செகண்ட் ஹாஃப் செமையாக இருக்குது. நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது படத்தில், ஆனால் ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஒரு கதை இருக்குது. அதுதான் இந்த படத்தோட ஹைலைட்னு சொல்லலாம். ஒரே ஒரு ஒன்லைன் எடுத்துக்கிட்டு அதை வந்து சினிமா பண்ணுற அப்படிங்கிற சமாளிஃபிகேஷன்லாம் அங்கே கிடையவே கிடையாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஒரு கதை இருக்குது. எந்த கேரக்டருமே வலிந்து திணிக்கல. ஒரு மாஸ் ஓப்பனிங், அதிரடி, ஆக்ஷன், சண்டை காட்சிகள் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. படத்தை எப்படியாவது ஹிட் ஆகணும் அப்படின்றதுக்காக வலிந்து திணிக்கக்கூடிய கமர்ஷியல் காட்சி அமைப்புகள்லாம் அங்கே கிடையவே கிடையாது. அதுக்கான அவசியமும் இல்லை இந்த கதையில். லவ், சென்டிமெண்ட், காமெடி, எமோஷன், மனிதாபிமானம், இரக்கம், மனிதநேயம், மற்றவங்களுக்கு உதவி செய்கிற குணம், மனசாட்சியோடு நடந்துக்கிற விஷயம், இப்படி எல்லா அம்சங்களும் பொருந்தி இருக்கக்கூடிய ஒரு அருமையான கதைக்களம். ஒன்று புரியுதுங்க, இந்த படத்தோட வெற்றி எதை உணர்த்துது அப்படின்னா, மாஸ் ஹீரோக்களை வச்சு கமர்ஷியல் படம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கதையே இல்லாமல் வெளியிடுற எந்த படமாக இருந்தாலும் சாதாரண நடிகர்களை வச்சு வலிமையான கதையோடு உருவாக்குற படத்துக்கு முன்னாடி வெற்றி கனியை பறிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதை தான் இந்த படம் உணர்த்துது.